अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह ला कलाम हत्ता तरल्लाह। अल्लाह जल्ल शानुहु तआला उடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்கச் செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை பாக்கியத்தை நமக்கு கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். என்னிலிருந்தும் நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வருபவன் யாரும் இல்லை. ஜாஹிலாகிய மடையனாகிய என்னிலிருந்தும் தன்னுடைய இல்முடைய ஃபைசானை கொண்டு அனைத்து மக்களுக்கும் தேவையானவற்றை வெளியே சொல்லி தருபவன் யாரும் இல்லை. ஊமையாகிய என்னிலிருந்தும் கலாமை வெளிப்படுத்துபவன் கலீமாகிய அவனை தவிர வேறு யாரும் இல்லை. கேட்பவர்களே சமியாக இருந்து அங்கிருந்து கேட்ப வைப்பவனும் வேறு யாரும் இல்லை. அதை விளங்கி அமல் செய்ய வைப்பவனும் யாரும் இல்லை. அன்புமிக்க பெரியவர்களே, இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிகம் என்ற தன்னுடைய இறைஞான புத்தகத்தில் எழுதுகிறார்கள், கைஃப யஷ்ரிகு கல்புன், அந்த உள்ளம் எப்படி பிரகாசம் பெறும், சுவருல் அக்வானி முன்தபிஅத்துன் ஃபி மிர்ஆதி, அந்த உள்ளம் என்னும் கண்ணாடியிலே சிருஷ்டிகள் வஸ்துக்களுடைய தோற்றம் அதில் பதிந்து போய்விட்டதே, அந்த கண்ணாடி எப்படி பிரகாசம் பெறும் என்று கேட்கிறார். அதாவது உள்ளம் என்பது ஒரு கண்ணாடி, நம்முடைய கல்பு. இந்த கண்ணாடியை அல்லாஹ் தஆலா கொடுத்தது, இதில் அல்லாஹ்வுடைய திரு உருவத்தை பார்ப்பதற்கு தான் அல்லாஹ் கொடுத்தான். இந்த கண்ணாடியை அல்லாஹ் தஆலாவுடைய திருமுகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி. இது எல்லாருடைய உள்ளங்களுக்கும் அல்லாஹ் அப்படி தான் கொடுத்துருக்கிறான். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய திருக்காட்சி ஏன் தெரியவில்லை என்று சொன்னால், அந்த கண்ணாடி பொலிவிழந்து போய்விட்டது, தூசி அடைந்து போய்விட்டது. சற்று நேரம் காரை வெளியே நிப்பாட்டி வைத்தால் அதில் உள்ள கண்ணாடியிலே தூசி படிந்துவிடும். அந்த தூசியை துடைக்கணும், துடைச்சாதான் அதற்கு பின்பு தெரியும், எதையும் பார்க்க முடியும். அது மாதிரி நம்முடைய உள்ளம் தூசி படிந்து போய்விட்டது. அது என்ன தூசி படிந்து விட்டது? சுவருல் அக்வான், சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் என்னும் தூசின்ட்டாங்க. சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் என்னும் தூசி உன் கல்பிலே பதிந்து போய்விட்டது. எனவே அந்த கல்பிலே அல்லாஹ் தெரிய மாட்டான் அப்படின்றான். அந்த கல்பில் அல்லாஹ் தெரிவதில்லை என்று சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன?
இந்த கோடிக்கணக்கான சிருஷ்டிகள் இருக்கிறது, இவைகள் எல்லாம் மஸாஹிருல்லா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மஸ்ஹர்கள். அல்லாஹ் வெளிப்படக்கூடியவர், அல்லாஹ் தஆலா தன்னை வெளிக்காட்டக்கூடிய இடங்கள். அல்லாஹ்வுடைய பேர் ஜாஹிருன், வெளியானவன். அல்லாஹ் தன்னையே ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு, நான் தான் வெளியானவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெளியானவன் தானே வெளியிலே தெரிய முடியும். தன்னைத்தானே வெளியானவன் என்று அவன் யாரிடத்திலும் மறைக்காமல் சொல்லிவிட்டான். நான் தான் வெளியானவன். அவன் தாங்க ஜாஹிர்னு சொல்லிட்டான். இப்போ வெளியான ஒருத்தனை போய் மறைவானவன் நம்ம நினச்சிட்டு இருந்தா அர்த்தம் என்ன இருக்கு? நாம் என்ன நினைக்கிறோம்? இல்லையே, என் கண்ணுக்கு சிருஷ்டிகள் தானே வெளியாகி தெரிகிறது. மனிதன் தெரிகிறான், மரம் தெரிகிறது, வீடு தெரிகிறது, காடு மலைகள் தெரிகிறது, ஆடு மாடுகள் தெரிகிறது, அல்லாஹ் தெரியவில்லையே என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேற எந்த சிருஷ்டியுமே ஜாஹிர்னு சொல்லவே இல்லை. தன்னைத்தான் ஜாஹிர்னு சொன்னான். நானும் ஜாஹிர், நானும் வெளியாகி இருக்கிறேன், இந்த சிருஷ்டிகளும் வெளியாகி இருக்கிறது என்று சொன்னாலாவது அல்லாஹ்வும் இருக்கிறான், சிருஷ்டிகளும் இருக்கிறது என்று விளங்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா ஹுவல் அவ்வலு, அவன் ஒருவன் தான் அவ்வலானவன். ஹுவல் ஆஹிரு, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு முப்ததா, மற்றதெல்லாம் ஹபரு, அதே முப்ததா திரும்ப வரும். ஹுவ முப்ததா, அல் அவ்வலு ஹபரு, அல் ஆஹிரு ஹபரு, அதே முப்ததா திரும்ப கொண்டு வாங்க. ஹுவல் அவ்வலு, அவன் ஒருவன் தான் முந்தியவன். ஹுவல் ஆஹிரு, அவன் ஒருவன் தான் பிந்தியவன். ஹுவல் லாஹிரு, அவன் ஒருவன் தான் ஜாஹிரானவன். கோடிக்கணக்கான சிருஷ்டிகளில் இருந்தும் காட்சியளிப்பவன் அவன் ஒருவனையின்றி வேறில்லை. தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா ஹுவல் ஜாஹிர். இந்த இடத்துல ஹுவ என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். ஹுவ என்றால் அவன், அவன் ஒருவன் தான் என்று பொருள். ஹுவ ஜாஹிர், அவன் தான் வெளியரங்கமாக இருக்கிறான். அப்ப ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல? அதுக்கு என்ன காரணம் என்பதை போய் கேளுங்க சூஃபியாக்கள்கிட்ட. இப்போதான் சொல்றாங்க ஹஜ்ரத் இப்னு அத்தாஉல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உன் கல்பு தான் அல்லாஹ்வை பார்க்கிற கண்ணாடி, இந்த கண் இல்லை அல்லாஹ்வை பார்க்கிற கண்ணாடி. கல்பு தான் கண்ணாடி, அது தூசிமயமாக சூழ்ந்து இருளடைந்து விட்டது. அதனால் அங்கே அல்லாஹ் தெரிவதில்லை. நீ அந்த கல்பை சுத்தப்படுத்து, ஜாஹிரானவன் உன் கண்ணுக்கு தெரிவான். உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் அவன் ஜாஹிரானவன் என்பதை நீ மறக்க முடியுமா? மறைக்க முடியுமா? மறுக்க முடியுமா? ஒரு குருடன் இருக்கிறான், அவனுக்கு கண் தெரியவில்லை என்பதனால் சூரியன் உதிக்கவே இல்லை என்று சொன்னால் எப்படி? இன்று பகலே வரவில்லை, இருள்மயமாக இருக்கிறது. என்ன இருளே நீண்டு விட்டது கியாமத் வரை, பகலே வரவில்லை என்று சொன்னால் எப்படி? சூரியன் உதித்துத்தான் இருக்கிறது, உன் கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால் நீ சூரியன் உதிப்பதை மறுத்தால், ஏற்கனவே கண் மட்டும்தான் குருடனாக இருந்தாய், உன் கண்ணுக்கு சூரியன் தெரியவில்லை என்று மறுத்த காரணத்தினால் இப்பொழுது உள்ளமும் குருடனாகிவிட்டாய். ஒரு சாதாரண குருடனிடத்திலே போய் கேட்டோம், இப்பொழுது காலை நேரம் 7 மணி, சூரியன் உதித்து விட்டதா, பகல் வெளிச்சமாக இருக்குமா? நிச்சயமாக வெளிச்சமாகத்தான் இருக்கும் என்று சாதாரண மனிதன் சொல்லுவான். அவன் கண்தான் குருடு, உள்ளம் வெளிச்சமாக இருக்கிறது, எனவே விளங்கி விடுகிறான். எந்த மனிதன் இல்லை என் கண்ணுக்கு அனைத்தும் இருளாக இருக்கிறது, கருப்பாக இருக்கிறது, எனவே சூரியன் உதித்ததை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சூரியனையே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் கண்களும் குருடாக இருக்கிறது, அவனுடைய கல்பும் குருடாக இருக்கிறது. அப்ப எந்த மனிதன் இறைவனை பார்க்க முடியவில்லை, இறைவனை பார்க்கவில்லை, என் கண்ணுக்கு ரப்பு தாலா தெரியவில்லை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், என் கண்ணுக்கு மௌலா தெரியவே என்று சொல்கிறான் என்று சொன்னால் அவன் வெறும் குருடன் மட்டுமே. இல்லையே, இறைவன் தெரியவே மாட்டான், இறைவன் வெளிரங்கப்படவே இல்லை, அவன் ஜாஹிரே இல்லை, அவன் அரிசில் மட்டும்தான் இருக்கான் என்று சொன்னால் அவன் வெளிரங்க கண்களும் குருடு, அவன் அறிவு கண்களும் குருடு என்று பொருள். அவன் அறிவிலும் மடையனாக இருக்கிறான். எந்த மடையனாவது உங்களிடத்திலே சொன்னால்
இறைவன் ஜாஹிர் இல்லை, இறைவன் அர்ஷுக்கு மேல் இருக்கிறான், அவன் பார்க்க முடியாதவன் என்று சொன்னால் விளங்கிக் கொள்ளுங்கள், அவன் சர்வ முட்டாள். அவன் பேருக்கு பின்னாடி எத்தனை டிகிரி போட்டாலும் சரியே, அவன் பேருக்கு முன்னாடி எத்தனை மௌலவி போட்டாலும் சரியே, அல்லாஹ்வுடைய ஜாஹிரியத்தை மறுத்தவன். எப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை மறுப்பவன் காஃபிர், அல்லாஹ் அவ்வல் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர், அல்லாஹ் ஆகிர் இல்லை என்று சொன்னாலும் காஃபிர், அல்லாஹ் காதிர் இல்லை என்று சொன்னான் ஒருவன் அவன் காஃபிர், அல்லாஹ் சமீஅ இல்லை பசீர் இல்லை என்று சொன்னான் ஒருத்தன் அவனும் மார்க்க சட்டப்படி காஃபிர், இறைவனை மறுத்தவன். அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்துகளை மறுத்தாலும், ஏன்னா ஆமந்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி, அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து தன்மைகளுடனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சமீஉன் கேட்பவன் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், அவன் காஃபிர் தான், அவன் இறைவனை மறுத்தவனாக தான். அல்லாஹ்வை சமீ ஏற்றுக்கொண்டேன், பசீர் என்று ஏற்றுக்கொண்டேன், கலீம் என்று ஏற்றுக்கொண்டேன், காதிர் என்று ஏற்றுக்கொண்டேன், ஆனால் அல்லாஹ்வை ஜாஹிர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். அவன் மாத்திரம் வெளிப்பட்டவன் என்று கூறுகிறான். இல்லை, அவனுடைய சக்தி வெளிப்பட்டிருக்கிறது, அவன் படைப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது, அவனுடைய குதுரத் வெளிப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நீ அர்த்தம் வைத்தால் ஹுவ என்பதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஹுவல் அவ்வலு அவன் படைப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது, அவன் படைப்புகள் முந்தியது, ஹுவல் ஆஹிரு அவன் படைப்புகள் பிந்தியது, ஹுவல் ஜாஹிரு அவன் படைப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் படைப்புகள்னு அர்த்தம் வைக்கணும். நீ ஹுவல் ஜாஹிர ஒத்துக்கோ, அல்லாஹ் தான் வெளிப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் தான் எங்கும் நிறைந்திருக்கிறான், அவன் தான் காட்சியளிக்கிறான் உதுவுடைய அடிப்படையில் இதை ஒத்துக்கோ. உன்னால் அதை விளங்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் ஆங்கு வாலே சே நசர்லே தேக்கு, கண்ணுடையவர்களிடம் வந்து கண்ணாடியை வாங்கி போட்டுப்பார், அவர்களிடம் பார்வையை வந்து போட்டு பாட்டுப்பார். खुदा के सिवा किसी को हमें देखे भी नहीं, அல்லாஹ்வை தவிர இன்று வரை நான் இன்னொன்றை பார்க்கவே இல்லை. வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன், என் ஷேഖ நாயகம் சொன்னாங்க அன்னைக்கு, இன்னைக்கு நானும் சொல்றேன் கேட்டுக்கோ, அல்லாஹ்வை சத்தியமாக அல்லாஹ்வை தவிர இன்னொன்று நான் பார்க்கவும் இல்லை, அல்லாஹ் தவிர இன்னொன்று இடத்தில் நான் பேசவும் இல்லை. நீ நினைக்கிற ஒன்றை பேசி மௌலாட பேசிட்டு இருக்கிறேன் நான், நீ நினைக்கிற ஒன்றை பேசிட்டு இருக்கிறேன். खुदा के सिवा किसी को मैं देखा भी नहीं, खुदा के सिवा किसी को मैं किसी से मैं पूछा भी नहीं, खुदा के सिवा किसी से मैं बात भी नहीं किया, அல்லாஹ் தவிர யாரையும் பேசவும் இல்லை. அவன் தான் கேட்கிறவன், ஒருத்தன் தான் சமீஅ வஹுவ ஸமீஉல் அலீம், அவன் ஒருவன் தான் கேட்பவன் என்று சொன்ன பின்னால் இங்கு யார் கேட்க முடியும்? அகில உலகத்தில் யார் கேட்க முடியும்? யார் என்னை பாராட்ட முடியும்? யார் என் சொல்லை அறிய முடியும்? யார் என் சொல்லை விளங்க முடியும்? எவன் பேசுகிறானோ அவன் தான் கேட்பான். கேட்பவனிலும் அவனே, பேசுபவனிலும் அவன். யகீனன் முக்ததி और मुक्तदा अल्लाह ही अल्लाह, जी इमामत हो, खिताबत हो या तालीम हो, ताल्लुम हो, यकीनन मुक्तदी और मुक्तदा अल्लाह ही अल्लाह. அதனால்தான் சூஃபியாக்கள் லா கலாம் ஹத்தா தரல்லாஹ் அஸ்ஸ வஜல், அஸ்ஸ வஜல் ஆகிய ஹக் தஆலாவை நீ பார்க்கும் வரையிலும் வாய் திறந்து பேசாதே அப்படிட்டாங்க சூஃபியாக்கள். சூஃபியாக்கள் யார்கிட்டையுமே பேசுறதே இல்லை. நீ விளங்கிட்டாங்க உங்கள்கிட்ட பேசுறாங்க, மௌலானத்து தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஜி அங்கிருந்து நீ பேசுறது அவங்கள நீ பார்க்கிற, சாமனே ஹம்கு கியா खुद को छुपाने के लिए, அவன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக, தன்னை மறைப்பதற்காக உன்னை முன்னால் உட்கார வைத்து விடுகிறான். பேசுறது அவன் தான், நம்மை முன்னால் உட்கார வைத்து விட்டான். நண்பர்களே, இப்போ ஹுவல் ஸாஹிருன் அவன் தான் வெளிரங்கமானவன், அவன் தான் பகிரங்கமானவன், அவன் ஒருவன் தான் பகிரங்கமானவன். ஏன் காரணம் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் சாஹிபுல் உஜூத், உஜூத் உடையவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். இப்போ மற்றவர்கள் எல்லாம் யாருங்க? மற்றவர்கள்லாம் மாலூம், வெறும் தோற்றங்கள். தோற்றங்கள் எப்படிங்க வெளியே தெரியும்? ஒரு அறிவில் உண்டான தோற்றம் எப்படி வெளியே தெரியும்? அதனால அது ஒருபோதும் ஜாஹிர் அல்ல. அதம் அப்படி அதம், அதம் இப்பவும் அதம் தான். அது ஒரு காலம் ஜாஹிராக ஆகவே முடியாது. மாலூம் ஒரு காலத்திலும் மௌஜூதாக ஆகவே முடியாது. எல்லாம் விளங்கு.
मालूम हरगिज़ मौजूद नहीं हो सकता. ஒரு காலமும் மாலூம் அறியப்பட்ட சிருஷ்டிகள் மௌஜூதாக ஆகவே முடியாது. அதம் அப்பி அதம், அதமும் இப்பவும் அதம் தான். அது ஒரு காலத்தில் ஆக முடியாது, ஜாஹிராக வரவே முடியாது. அப்ப ஜாஹிரா இருப்பதெல்லாம் என்ன? அந்த மாலூமை தன்னுடைய உஜூதிலே அவன் தான் காட்சியளிக்க செய்து கொண்டிருக்கிறான். அந்த இல்மில் இருந்த தோற்றங்களை ஹக்கு தஆலா தான் அந்த தோற்றங்களை தாங்கி அவன் தான் முதஜல்லியாக இருக்கிறான், அவன் தான் ஜாஹிராக இருக்கிறான். அப்ப அவனை ஒருத்தனை தாங்க பார்க்க முடியும், இன்னொருத்தனை பார்க்கவே முடியாது. இன்னொருத்தனை பார்ப்பதாக நீ நினைத்தால் நமது அறிவீனம் என சொல்லலாம். இது பிளாஸ்டிக் செய்யப்பட்ட தஸ்பீஹ் மணி இல்லையா? இதில் எல்லாமே பிளாஸ்டிக் தான், ஒன்று ஒரு கலரில் இருக்குது. அதன் புடி பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது, அதன் மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குது. அதை அமுக்கிற மிஷின் அமுக்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா அது சில்வர் கலரில் இருக்குது, ஆனால் அதுவும் பிளாஸ்டிக் தான், அது இரும்புலாம் இல்லை. இதுக்கு மேலே அந்த அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது, ஆனால் அதுவும் பிளாஸ்டிக் தான். ஆக இது உள்ளே வெளியே பிளாஸ்டிக்கை தவிர இன்னொன்று இல்லவே இல்லை. ஆக பல கலரில் காட்சி அளிக்குது. இப்போ நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சிலர் சொல்லுவார்கள், இது தஸ்பீஹ் மிஷினை நான் பார்க்கிறேன். ஒருவர் சொல்கிறார், நான் பிளாஸ்டிக்கை தான் பார்க்குறேன். பிளாஸ்டிக் தான் இருக்குது, பிளாஸ்டிக் தான் பார்க்க முடியும், அதுதான் ஜாஹிராக இருக்கிறது, அதுதான் வெளிரங்கமாக இருக்கிறது, அதுதான் காட்சியளிக்கிறது. அதை தவிர இன்னொன்று காட்சியளிக்கவே முடியாது. அந்த பிளாஸ்டிக் தன்னில் தானே வெளியாகி தான் அல்லாத ஒரு பொருளாகிய தஸ்பீஹ் மிஷின் என்ற அந்த ஒரு பொருளை தன்னில் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தொப்பி, பஞ்சால் செய்யப்பட்ட தொப்பி. பஞ்சை நூலாக்கி, நூலை துணியாக்கி, அந்த துணியை தொப்பியாக்கி வைக்கிறார். இது பிரித்தால் பஞ்சு தான் வரும். பஞ்சு தான் இங்கே வெளியாகி இருக்கிறது. வெறும் தோற்றமும் இந்த வடிவமும் இந்த கலர் மட்டும்தான் தொப்பிக்கு சொந்தம். இருப்பது என்னவோ பஞ்சு தான். பஞ்சை தவிர அங்கே ஒன்றுமே இல்லவே இல்லை. ஜாஹிராக இருப்பது பஞ்சு தான். பஞ்சு தன்தானே ஜாஹிரா இருப்பதோடு தன் அல்லாத ஒரு பொருளாகிய தொப்பி என்பதையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. அது ஜாஹிரும் பி நஃப்ஸிஹி வ முஸ்ஹிருல் லிகைரிஹி. அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒரு பேர் நூர். நூர்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜாஹிரும் பி நஃப்ஸிஹி வ முஸ்ஹிருல் லிகைரிஹி. அல்லாஹு நூருஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா நூறாக இருக்கிறான். இந்த அனைத்தையும் தன்னிலே வெளிக்காட்டி கொண்டிருப்போன் அல்லாஹ் என்று வேறு இல்லை. அப்போ அன்பர்களே, அல்லாஹ் ஒருத்தன் தான் இருக்கிறாங்கிறத ஒத்துக்கோ. அதை உன் ஊனக்கண்ணால் பார்த்து தெரியவில்லை என்பதற்காக மறுக்காதே. அல்லாஹ் தான் ஜாஹிர் என்பதை ஒத்துக்கொள், ஏற்றுக்கொள். நீ அதை மறுத்தால் நூற்றுக்கணக்கான இறை வசனங்களை நீ மறுக்க வேண்டி வரும். அல்லாஹ் வெளிரங்கமானவன் என்பதற்கு அவனுடைய சிஃபத்து வெளிரங்கமாக இருக்கிறது, அவனுடைய குத்ரத் வெளிரங்கமாக இருக்கிறது என்று அர்த்தம் வைத்தால் ரஞ்சமை நூற்றுக்கணக்கான ஆயாத்துகளை மறுக்க வேண்டி ஏற்படும். என்ன ஆயத்துகள்? பல்ல சொல்றான், வஹுவ மஅக்கும், அவர் உன்னோடு தான் இருக்கிறான். ஐனமா குன்தும், நீ எங்கிருந்த பொழுதும். இங்கே அர்த்தம் அப்ப அவனுடைய சிருஷ்டிகள் உன்னோடு இருக்கிறது அர்த்தம்ப்பா. என்னையா இது? அதுக்கு அல்லாஹ் ஆயத்து இறக்கி வச்சான். வஹுவுக்கு சிருஷ்டிகள், அவனுடைய படைப்புகள், அவனுடைய குதிரத்துகள், அவனுடைய வெளிப்பாடுகள். என்ன அர்த்தம் வைப்பீங்க? ஐனமா துவல்லு, நீ எங்கே திரும்பினாலும் சம்ம வஜ்ஹுல்லா, அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது. இங்கே என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான் இருக்கிறது. இப்போ மொத்த குர்ஆனுக்கு உனக்கு எல்லாத்துக்குமே படைப்புகள் தானா? அல்லாஹ்வுக்கு எத்தனை ஆயத்துக்கு தான் தாய்வீல் செய்வ? மொத்த குர்ஆனுக்கு தாய்வீல் தானா? மொத்த குர்ஆன் முத்தஷாபியாத் தானா? நண்பர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். இப்போ நான் இந்த கருத்தை உங்களுக்கு முன் வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், உங்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாவிட்டால் ஒன்றை ஒத்துக்கொள், அல்லாஹ் தான் காட்சியளிக்கிறான். என் ஊனக்கண்ணுக்கு தெரியவில்லை என்று ஒத்துக்கொள். முதல் ஸ்டெப்பு நீ தாண்டிட்ட. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? எப்படி பார்ப்பது? இல்லைங்கிற எப்படி பார்க்க முயற்சி செய்வ? நீ இல்லைன்னே சொல்லிட்ட, பார்க்கவே முயற்சி செய்யவே மாட்டே. நீ
இல்லை என்று சொன்ன பின்பு பார்க்க எவனும் ஆசையே பட மாட்டேன். நீ ஆசைப்படு, அல்லாஹ் தஆலாவை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படு. ஒமன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, தன் ரப்புடைய சந்திப்பை யார் ஆசைப்படுகிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நற்காரியங்கள் செய்து கொள்ளட்டும். அவர் என்ன இதான் நற்காரியங்கள் போக வேண்டிய காட்டி தரக்கூடிய நல்லடியாரோட போய் சேர்ந்துக்கிட்டு. யார் ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் நற்காரியம் செய்து கொள்ளட்டும். அர்த்தம் என்ன? காட்டி தரப்பட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு அர்த்தம். பை அந்த இடத்துல நற்காரியத்துக்கு தொழுகு நோம்போயின்னு அர்த்தம் இல்லை, ஷேக்கிட்ட போன்னு அர்த்தம். ومنكان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அங்க 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 நல்ல அமல் எதுக்கு? நல்ல அமல் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அர்த்தம். இங்க நல்ல அமல் என்ன? ஈமான் நல்ல அமல் தான், தக்வா நல்ல அமல் தான். மூணாவது ஒரு நல்ல அமல் இருக்கு, கூனுமா சாதிகீன். அந்த நல்ல அமல் செய், நல்லடியார்கள் தர்பாருக்கு போ, கத்து கொடுக்கணும் அர்த்தம். ஒரு இடத்துல நல்ல அமலுக்கு வித்தியாசம் இருக்குல்ல பாய். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா? ஹிந்தி கற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்பட்டால் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மம்முட்டி எடுத்துகிட்டு போய் வயலில் முயற்சி செய்கிறார். எனக்கு முயற்சி செய்ய சொல்லுங்க, முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன முயற்சி? அருவா எடுத்துகிட்டு போய் மரத்தை வெட்டுறார். இது ஒரு முயற்சியா இல்லையா? வயலை வெட்டுறது முயற்சியா இல்லையா? துணி தைக்கிறது ஒரு முயற்சியா இல்லைங்களா பை? முயற்சியா இல்லையா? தொப்பி தைக்கிறது, செருப்பு தைக்கிறது, அது ஒரு எல்லாமே ஒரு முயற்சி தான். உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்யணும். அதை சொல்லி கொடுத்தாங்க. என்னவே அருவாள் எடுத்து போய் மரத்தை வெட்டிட்டு இருக்கேன், அது ஒரு முயற்சி செய்கிறேன்னா என்ன இது? என்ன அங்கே முயற்சிக்கு என்ன அர்த்தம்? என்ன போய் அர்த்தம் அங்கே முயற்சிக்கு சொல்லுங்களேன். ஹிந்தி தெரிந்தவங்கள்ட்ட போய் உட்காந்து அவங்க பாடத்தை கேட்டு கொஞ்ச நாள் பாடம் படித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் பாடம் படித்து அவங்க சொல்கிறத கேட்டு விளங்கி மனப்பாடம் பண்ணி அவங்க கூட வேலை செஞ்சுக்கு வந்தோன்னா அர்த்தம் அதுக்கு. ஒமன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, ரப்புடைய லிகாவை நீ ஆசைப்பட்டால் ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, நீ நல்ல அமல் செய். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஏற்கனவே பார்த்தாங்களே அவர்கள்ட்ட போய் கொஞ்ச நாள் உட்காருன்னு அர்த்தம். மஸ்த் பன்னா ஹை தோ, நீ இறை காதலனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சஷ்மே மஸ்திகி மஸ்தானா பன், ஏற்கனவே காதலில் சிக்கினானே அவனிடத்தில் போய் அவன் காதலனாக கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து பாருங்க. அப்பதான் தெரியும் இறை காதல்னா என்னன்னு உனக்கு தெரியும். ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் அர்த்தம் என்ன? அங்க போய் கூட இருக்கிறதா அங்க அமலே சாலி. ஜெய் அங்க போய் கூட இரு. சரி, கூட இருந்தால் மௌலா எனக்கு கிடைச்சிருவானா? நிச்சயமா கிடைப்பான். அங்கேயும் போய் நீ அவர்களையும் மௌலாவை பாரு, உன்னிலையும் மௌலாவை பாரு. வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, ரப்புடைய இபாதத்திலே யாரையும் நீ ஷிர்க் வைக்காது. இன்னும் யாரையும் ஷிர்க் வைக்காது. ரப்புடைய இபாதத்திலே யாரையும் ஷிர்க் வைக்காது. பை அப்படி அல்ல யாரை சொல்றான்? கோவிலுக்கு போகாது, சர்ச்சுக்கு போகாதுன்னு அர்த்தமா? ஏன்னா சர்ச்சுக்கு போறவன் எதுக்கு அல்லாஹ் ஆசைப்படுறான்? அவன் மூமினான அல்லாஹ் பத்தி சொல்றான். மூமினான மனிதர்கள் சொல்றான், நீ அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ கோயிலுக்கு போகாது அர்த்தம் வச்சா. வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, ரப்புடைய இபாதத்திலே யாரையும் இணை வைக்காதே. இணை வைக்காதேங்க அர்த்தம் என்ன? சிலை வணங்காதே, கோயிலில் மாலை போடாதே, மலைக்கு போகாது, கிரிவலம் போகாது, அந்த அர்த்தமா? என்னங்க அர்த்தம் இருக்கு? அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இணை வைக்கிறதுனா நீ இபாதத்து சேர, நற்காரியம் சேர இணை வைக்காத, நீ செஞ்சேன்னு நினைக்காதுன்னு அர்த்தம். உனக்கு ஞானங்கள் சொல்லி தர்றாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு நினைக்காது. மினல்லா வருதுன்னு பாரு, உனக்கு அல்லாஹ் சீக்கிரமா கிடைச்சிருவான். ஷேகுமார்கள்ட்ட பாடம் படிக்கிற இதை இந்த ஷேகுடைய உருவத்திலிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா உனக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு 100 வருஷம் ஆயிடும். கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல அவர்கள் ஹக்கை பார். நீ அவங்கள்ட்ட போய் உட்காரு, கொண்டு போனதுல மௌலாவை பாரு. நீ ஃபர்ஸ்ட் நானா போல என்னை அல்லாஹ் கூட்டிட்டு போனான்னு பாரு. வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி, உன் ரப்புக்கு இபாதத் செய்கிற பொழுது அஹதன் யாரையும் இணை வைக்காதேன்னா 2 கொண்டு வராதாங்க. பள்ளிவாசலுக்கு போனியா, உன்னை கொண்டு போனது அல்லாஹ் தான். அங்க பயான் சொன்னாங்களா? பயான் சொன்னது மௌலாயி மௌலா. நீ 2 கொண்டு வராத இபாதத்துல. தொழுகுபவர், தொழுக வைப்பவர், மோதினார் வேற, பாகு சொல்றவர் வேற, காம சொல்றவர் வேற, எத்தனை பேர் பிரிச்சு பார்ப்ப. நீ பயான் சொல்றவர் வேற. விளைஞ்சுங்களா? அதனால 2 ஷிர்க் ஏற்கனவே. வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா,
அப்போ உனக்கு ஹக்கு தாலாவை காண வேண்டும் என்ற ஆசை இருந்தால் உன் கல்பை நீ பரிசுத்தப்படுத்து. என்ன சொல்றாங்க, உன் கல்பில் சுவருல் அக்வான், சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் என்கிற தூசி படிந்திருக்கிறது. அந்த தூசி உள்ளுக்குள்ளே சேகரமாகி உன் கல்பு என்ற கண்ணாடியை மறைத்து கொண்டது. சதா சிருஷ்டிகளையே நாஃபியல் ஆறா பார்த்து, சிருஷ்டிகளையே உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதா பார்த்து, உன்னுடைய வாழ்க்கை சிருஷ்டிகளை கொண்டுதான் வாழ்வதாக நினைக்கிறாய். இந்த கடையை வைத்து தான் நான் வாழ்க்கை, மனைவி மக்களை வைத்தான் வாழ்க்கை. உன் கல்பு முழுசும் அவர்களுடைய நேசம்தான் உள்ளே பதிந்திருக்கிறது. கொஞ்ச நேரமாவது அல்லாஹ்வுக்கு நீ ஒதுக்குறியா? இல்லை. ஹக்கின் பக்கம் கல்பு தவஜ்ஜு ஆகுதா? இல்லவே இல்லை. இந்த வானம் பூமி எல்லாம் நான் படைச்சதுதான். இதை கட்டி அழுவதற்காக படைக்கவில்லை, இதை வச்சு நீ அழுவதற்காண்டி படைக்கல. இதையே கட்டி வாழ்நாளெல்லாம் இந்த சிந்தனையிலே சாவறதுக்காக படைக்கல. எதுக்கு படைச்சு தெரியுமா? இவற்றையெல்லாம் வைத்து என் பக்கம் ஓடிவா. நீ வானத்தை பார்த்தா சிந்தனை என் பக்கம் வரணும், நீ பூமியை பார்த்தா உன் சிந்தனை என் பக்கம் வரணும். வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின், இந்த வானத்தை என் கைகளால் படைத்தேன். இது ரொம்ப சின்னது, இதுவே பெருசுங்கிறாங்க. இது ரொம்ப சின்னது. இன்னால மூசிஊன், நாம் மிக விசாலமாக்க கூடியவர்கள். வல் அர்த ஃபரஷ்னாஹா, நல்லா கவனிங்க இந்த ஆயத்தை. வல் அர்த, இந்த பூமியை ஃபரஷ்னாஹா, உங்களுக்காக விரிப்பாக ஆக்கி வைத்தோம். ஃபநிஅமல் மாஹிதூன், விரிக்கக்கூடியவர்கள் மிக சிறந்த விரிப்பாளன் நான். அது மட்டுமா? வானத்தை மட்டும் படைச்சு பூமி மட்டும் படைச்சேன். வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி, உங்களுக்காக வேண்டி எல்லா வஸ்துக்களையும் இரண்டிரண்டாக படைத்தேன். வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இருக்காக வேண்டி. இவற்றை எல்லாம் படைத்தது, இந்த வானத்தை படைத்தது, இந்த பூமியை படைத்தது, இதில் உள்ள கோடிக்கணக்கான வஸ்துக்களை படைத்தது. நீ இதில் மூழ்கி சாவணும், இதிலேயே கடக்கிறது இல்ல. ஃபஃபிர்ரு இலல்லாஹ். क्या बात है, क्या இத்தனையும் படைத்திருக்கிறேன், ஆகவே நீ அல்லாஹ் பக்கம் ஓடு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், இந்த வானத்தை உனக்கு படைத்திருக்கிறேன், இந்த பூமியை உனக்காக படைத்திருக்கிறேன், எல்லா வஸ்துக்களையும் படைத்திருக்கிறேன். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஆகவே நீ அல்லாஹ் பக்கம் ஓடு. क्या बात बोलते थे जी? वमिन कुल्लि शैइन खलकना ज़ौजैनि लअल्लकुम तज़क्करून फफिर्रू इलल्लाह. देखो, அப்ப இதெல்லாம் கொடுத்தது எதுக்காக வேண்டி? உன் சிந்தனையை அவன் பக்கம் கொண்டு போவதற்காக வேண்டி. உனக்கு தண்ணீரை கொடுத்தேன், நீ தண்ணீர் பக்கம் கவனம் போறதுக்காக இல்லை, என் பக்கம் வர்றதுக்காக. உனக்கு ஆடைகளை கொடுத்தேன், உன் பக்கம் கவனம், அந்த ஆடைகள் கவனம் போறதுக்காக இல்லை, என் பக்கம் கவனம் வர்றதுக்காக. மனைவியை கொடுத்தேன், பார்த்தவுடன் உன் சிந்தனை என் பக்கம். ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அல்லாஹ் ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க, தனித்தனியா நீ எடுத்துக்கோ. வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் தஸக்கரூன், தனித்தனியா பிரிச்சுக்கோ. உனக்கு நான் மனைவியை கொடுத்தேன், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், பார்த்த உடனே சிந்தனை அல்லாஹ் பக்கம் கொண்டு போ. இந்த மனைவி சுயமா இல்ல, தாத்துல அதம், சிஃபாத்துல நாகிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசால்ல முஹ்தாஜ். சாரே காயினாத்துல இந்த மனைவியில ஐனா இருப்பவன் யாரும் இல்லை, மனைவி மூலம் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. நான் எந்த ஒரு வேகத்துல, ஒரு உற்சாகத்தில் நான் என் ஷேഖுடைய அந்த பிச்சையை, ஷேഖை நான் கொடுத்த தாலீம் எனக்கு சொல்கிறேன்னு கேட்டால், எப்படியாவது இது உன் கல்பில் போய் திரிச்சிடணும் ஒரு வெறியில் சொல்கிறேன் நான். உங்களுக்கு விளங்குதா விளங்கலையோ, அல்லது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இது கியாமத் வரைக்கும் யாருக்காக விளங்க செய்வான். இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ உணர்றீங்களோ தெரியாது. விளைஞ்சிங்களா? இது கியாமத் வரைக்கும் யாருக்காவது கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்துடைய விளக்கணை எங்கே போனாலும் சொல்ல மாட்டாங்க உனக்கு. இது என் ஷேഖுடைய பிச்சை உனக்கு விளைஞ்சவை. நான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணுங்க, அதை ஏற்றுக்குங்க, அதை அமல் செய்ய கொண்டு வாங்க. முடியலையே விடுங்க, அல்லாஹ் தஆலா யாருக்காவது கொண்டு போய் சேர்ப்பான். துனியாவில் யாராவது அமல் செய்வான், உலகத்தில் கியாமத் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தஆலா. யார் நிஸ்பத்திலேயாவது எதன் மூலமாவது விளைஞ்சவை. என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா? வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூசிஊன் வல்-அர்த ஃபரஷ்னாஹா ஃபநிஅமல் மாஹிதூன் வ மின் குல்லி ஷைஇன் خلقنا زوجين لعلكم تذكرون ففروا الى الله اني لكم منه نذير مبين
வஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். வலஞ்சுங்களா என்ன சொன்னா பாத்தீங்களா? நல்லதல்ல இதெல்லாம் படைச்சே என்கிட்ட ஓடிவா. உன் மனைவியை படைச்சேன், அவளை பார்த்து அவள் அழகில் மயங்கி சொக்கி நிற்கிறதுக்கு இல்லை. உன் கணவனை உனக்கு கொடுத்தேன், அவனை இலாஹாக ஆக்கி கொள்றதுக்கு இல்லை, அவனை பார்த்து என்கிட்ட வர்றதுக்காக வேண்டும். நீ மனைவியை பார்த்து ரப்பே என் தேவைக்காக இந்த உருவத்தின் பக்கம் இந்த சூரத்தில் நீதான் முதஜல்லியா இருக்கிறல்ல. என் மனைவியின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவருக்கு ஹயாத்தை கொடுத்தது நீதான், அவளுக்கு இல்மு கொடுத்தது நீதான். பைத்தியக்காரன காரியானி ஆக்கியிருந்தா என் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? என்னை பார்ப்பதற்கு பார்வையை கொடுத்தது நீதான், அவள் கேட்பதற்கு காது கொடுத்தது நீதான், பேசுவதற்கு வாய் கொடுத்தது நீதான், அவள் இந்த உடல் ஆஃபீத்தை கொடுத்தது நீதான். என் மனைவியில இருப்பது உன்னை என்று வேறு இல்லை என்று உன் மனைவியை உனக்கு கொடுத்தேன், என் பக்கம் ஓடிவா. உன் கணவரை உனக்கு கொடுத்தேன், கணவரை இலாஹாக்கிறதுக்காண்டி இல்ல, கணவரை ரப்பாக்கிறதுக்காண்டி இல்ல. என் கணவர் கணவர் தான், என் கணவர்ல இலாஹா இருப்பவன் யாருமே இல்லை. அத சொல்லு. அப்ப இந்த வஸ்து ஒன்னு என் பக்கம் கொண்டு போய் சேர்த்து. நீ இந்த இலாஹா விளங்கல, உலூஹியத்தை விளங்கலைனா இதே வஸ்து உன்னை அல்லாஹ் விட்டு தூரமாக்கிடும். லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கிட்டா அந்த வஸ்து ஒன்னு அல்லாஹ் பக்கம் தள்ளி விடும். போ அல்லாஹ்டா, போ அல்லாஹ்டா, போ அல்லாஹ்டா. அரே தக்பீர், அல்லாஹு அக்பர், ரிசாலத் யா ரசூலல்லாஹ். இந்த தண்ணி சொல்லுது என்கிட்ட, பாத்தியா அல்லாஹ்டா கேக்குது. நீ அல்லாஹ் பாத்தியான்னு கேக்குது என்கிட்ட. இந்த தண்ணீருடைய இன்பத்தை நான் சுவைக்கவில்லை, என் எஜமானுடைய இன்பத்தை சுவைக்கிறேன். லுதுபில்லாஹி வலா தலுதுபி சிவா. என் மௌலாவுடைய பேர் இன்பத்தை நான் சுவைக்கிறேன். நான் உணவிலே உணவுடைய இன்பத்தை நான் சுவைக்கவில்லை, என் எஜமானுடைய இன்பத்தை சுவைக்கிறேன். நான் ஏன்னா சுவை கொடுத்தவன், அந்த சுவையை உண்டாக்கியவன் சுவையில முத்தஜல்லியா இருப்பவன். சுவை என்ற மக்லூக்கிலே முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை. அதனால இந்த வஸ்துக்கள் உன்னிடத்தில் வருகிறதா, உன் கடை உன்னிடத்தில் வருகிறதா, காலையிலிருந்து மாலை வரை கடை கடை என்று கடைந்து அந்த கடையிலே கடந்து நீ அல்லாஹ்வை மறப்பதற்காக கடையை கொடுக்கவில்லை, கடைக்குள் கால் வைத்தவுடன் அல்லாஹ்வை பார்ப்பதான் கொடுத்தார். வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் தஸக்கரூன். ஒவ்வொன்றிலும் நான் உனக்காக படைத்தேன். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ்ட்ட. கடையை பார்த்தாயா, ஓடு அல்லாஹ்ட்ட. எப்படி ஓடணும்? இந்த கடையில் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ் யாரும் இல்லை. வீட்டுக்கு வந்தாயா, அழகான வீடு பார்த்தோன்னு எனக்கு ஒரு வீடு, எத்தனை பேருக்கு வீடு இல்லை நினைக்காத. இந்த வீட்டில் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. ஃபேன் போட்டாயா, ஃபேனில் இருந்து எனக்கு காற்றை கொடுப்பவன் யாரும் இல்லை. இது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஃபேனு. இது நன்மை செய்யும் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாது. நைட்டு முதல்ல அவரில் ஏசி போட்டாங்க, ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஏசி இல்லாமல் தான் படுத்தேன். ஏசி போட்டால் இன்னும் கொஞ்சம் இருமல் அதிகமாக வருது. அதனால் ஏசி வேணாம் போல, வெறும் ஃபேன் மட்டும் போட்டு படுத்துக்கிறேன். அப்போ அந்த ஏசி நன்மை செய்யும் என்று நினைத்தாயா, அதுவே உனக்கு இருமலை அதிகமாக்கி கஷ்டத்தை மேலும் அதிகமாக்கலாம். ஏசியை பார்த்த உடனே ரப்பே இந்த ஏசியின் மூலம் என் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. போ, ஒவ்வொரு வஸ்துவின் பக்கம் அல்லாஹ்வை இலாஹாக்கு, ஷைய அதமாக்கு, அல்லாஹ்வை இலாஹாக்கு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ்வின் பக்கம். ஃபஃபிர்ரு இலல்லாஹ் இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். நிச்சயமாக நான் அந்த அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களை எச்சரிக்கக்கூடிய, மிக தெளிவான முறையில் எச்சரிக்கக்கூடியவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். என்ன எச்சரிக்கிறதுக்காண்டி நபி என்ன எச்சரித்தார்கள்? ஹக்குடைய சிஃபத்தை ஹல்கின் பக்கம் சேர்க்கிறாங்க. சிருஷ்டிகளை இலாஹாக ஆக்காத, மனைவி மனைவியா பார் இலாஹா பார்க்காத, காசா காசா பார் இலாஹா பார்க்காத, உன் ஜிஸ்ம ஜிஸ்மா பார் இலாஹா பார்க்காத, உன் அறிவை அறிவா பார் இலாஹா பார்க்காத. என் அறிவை கொண்டு வாழ்கிறேன், காசை கொண்டு வாழ்கிறேன், என் கடையை கொண்டு வாழ்கிறேன், துனியாவை இலாஹாக்காத. யாரையுமே இலாஹாக்கிறாத. உன் முதலாளி இலாஹாக்காத, அதிகாரி இலாஹாக்காத, போலீஸை இலாஹாக்காத, முதல்வரை இலாஹாக்காத, பிரதமரை இலாஹாக்காத. துனியாவில் எதுவுமே உன் இலா இல்லை, நான் ஒருத்தன் தான் இலா என்று உங்களை எச்சரிப்பதற்காகத்தான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். சரிமா? இப்போ பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இத்தனை வஸ்துவையும் படைச்சிருக்கிறேன், அல்லாஹ்ட்ட ஓடு. வானத்தை படைச்சிருக்கேன், ஓடு அல்லாஹ்ட்ட. பூமியை படைத்திருக்கிறேன், ஓடு அல்லாஹ்ட்ட.
வஸ்துக்களை படைத்திருக்கிறேன், ஓடு அல்லாட்ட. ஜி பை, நாம் இந்த வஸ்துக்களை கொடுத்து அல்லாத்து நம்ம பார்க்குறோம், டெஸ்ட்டு வைக்கிறோம். எதையும் படைக்காம தான் அல்லாத தான் ஓடுவாங்க. இதெல்லாம் படைச்சு கொடுத்து இதில் நீ என்னையே பார்க்குறியா இல்லை வஸ்துவை பார்க்குறியா? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து டெஸ்ட் பண்ணுறான். அவன் சிந்தனை என்ன கொடுத்தாலும் என்னை தான் பார்க்குறான், என் பக்கம் தான் முத்த வச்சியாங்க. இப்போ ஃபிர்ரு இதெல்லாம் சொல்லிட்டான் அல்லா தால, ஓடு அல்லாட்டன்னு சொல்லிட்டான். எப்படி ஓடு அல்லா, நீ ஓடுன்னு சொல்லிட்டே ரப்பே, எப்படி ஓடுறதுன்னு சொல்லி கொடுன்னு கேட்போம் அல்லாட்ட. இப்போ கேளுங்க அல்லாட்ட, யா அல்லா இத்தனையும் படைத்திருக்கிறேன், இப்போ ஃபிர்ரு இதெல்லாம் ஓடு அல்லாட்டன்னு சொல்லிட்டீங்க. ஓடாமல் இருந்தால் கடும் தண்டனை உண்டுன்னு அபி வச்சிருக்கிறாங்க. இன்னிலக்கும் இன்னும் நதியிரும் முபின்னு சொல்லிட்டாங்க. எப்படி எல்லாம் ஓடுவது, உன் பக்கம் ஓடுவது எப்படி? கேளுங்க அல்லாட்ட. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்படி கேட்டே அடியானே வா சொல்கிறேன். ஃபலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு அல்லாஹ் இடத்திலே, இன்னீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன் வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர. அல்லாஹ் தவிர வேற எதையுமே இலாஹ ஆக்காத. क्या बात, कैसे आसान कर दिए देगा. நம்ம ஷேகுமார்களுக்கு நம்முடைய தோலை அல்லாஹ் செருப்பாக்கி போடுவானா ஜி. அந்த ஷேகுமாருடைய புனித மண்ணை நம்ம கண்ணுக்கு சுருமாவாக அல்லாஹ் ஆக்குவானாங்க. என்ன காட்டி கொடுத்துட்டாங்க அல்லாஹ்வை இலாஹ ஆக்கிக்கோ. ஃபலா வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ் ஒருத்தரை எப்ப இலாஹ ஆக்கிட்டியோ வேற யாரையுமே இலாஹ ஆக்காத. அம்மாவை இலாஹ ஆக்காத, அத்தாவை இலாஹ ஆக்காத, உலகத்துல எந்த வஸ்துவை இலாஹ ஆக்காத, வாத்தியாரை இலாஹ ஆக்காத, எதையுமே இலாஹ ஆக்காத. உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக எதையுமே ஆக்காத சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறார்கள், இன்னி லக்கும் மின்ஹு நதீரும் முபீன். நான் அந்த அதே அல்லாஹ் புறத்தில் இருந்து உங்களுக்கு எச்சரிக்கை கூடியதாக வந்திருக்கிறேன், வேற ஒன்றை இலாஹாக ஆக்குவதை விட்டும். சரி, வேற ஒன்றை இலாஹ ஆக்காதன்னு சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எதையும் படைக்காம இருந்திருக்கணும், அது கமால் இல்லை. எல்லாத்திலையும் முத்தஜல்லியாகி நீ இதிலே ஜாஹிரானவனை பார்க்கிறாயா இல்ல மஸ்ஹரனை பார்க்கறியா? இந்த மஸ்ஹர்ல யார் ஜாஹிர்னு பார்க்கறியா, ஜாஹிர்ல அந்த ஜாஹிர் மஸ்ஹர் ஆகிற வஸ்துவை பார்க்கறியா? டெஸ்ட் வைக்கிறாங்க அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் டெஸ்ட் வைக்கிறான். இந்த வஸ்துவின் தேவையை பூர்த்தி செய்வதாக பார்க்கிறாயா, இந்த வஸ்துவின் மூலமாக அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறான்னு பார்க்கறியா? இதை நான் கொடுத்தேன், இதை கொடுத்தவன் இவர் சிந்தனை இதன் பக்கம் போகிறதா, கொடுத்தவனாக என் பக்கம் வருகிறதா என்பதற்காக வேண்டித்தான் இத்தனையும் படைச்சு அப்புறம் சொல்றேன் இதுல என்னைய பாருங்கிற. வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர். அல்லாஹ் உடனே வேறு எந்த வஸ்துவையும் நீ இலாஹாக ஆக்கவே ஆக்காத. பாருங்க, அல்லாஹ் எந்த வஸ்துவையும் பயன்படுத்தாதேன்னு சொல்லல, எந்த வஸ்துவையும் உபயோகப்படுத்தாதேன்னு சொல்லல, கல்யாணம் முடிக்காதேன்னு சொல்லல, அல்லாஹ் தஆலா வீடு கட்டாதேன்னு சொல்ல, வியாபாரம் செய்யாதேன்னு சொல்லல. பின்ன எப்படி சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜி, இன்னும் வலா உங்களுடைய பொருட்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்வை விட்டு உங்களை மறக்கடிக்கும். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் உங்களை மாற்றிவிட வேண்டாம் தான் சொன்னான். செல்வம் சேகரிக்க வேண்டாம் நல்லா சொன்னானா? சொல்லல. இந்த பள்ளப்பட்டியிலேயே கோடீஸ்வரனா நீ போயிரு, அல்லாஹ்வுக்கு பிரியம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வஸ்துக்குள்ள அல்லாஹ்வை ஷுஹூது செய்தார். அந்த மாதிரி கோடீஸ்வரர் அல்லாஹ்வை நேசிக்கிறான். அல்லாஹ் கோடீஸ்வரர்களை நேசிக்கிறானா ஏழைகளை நேசிக்கிறானா அப்படின்னா, 10 ரூபா வருது மோரா இதில் நீ தான் பார்க்குறா ஒருத்தர். அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய நேசராயிட்டார். 10 ரூபாவை இலாஹாக்காம அல்லாஹ்வை இலாஹாக்கினார். 10 ரூபா ரப்பாக்காம அல்லாஹ் ரப்பாக்கினார். 100 ரூபா வருது அல்லாஹ், அதுல மௌலாவை பார்த்தார், இன்னும் சவாபு கூட. 1 லட்ச ரூபா வருது, அதுல மௌலாவை பார்த்தார், மௌலா இந்த 1 லட்ச ரூபாய் என் தேவை பூர்த்தி செய்யாது, நீ தான் என் தேவை பூர்த்தி செஞ்ச, லா இலாஹ இல்லல்லாஹ்னு பார்த்தார், சவாபு கூடயா குறைவா? இன்னும் கூட. 1 கோடி வருது, அதுல மௌலாவை பார்த்தாரு, இன்னும் சவாபு கூட. 500 கோடி வருது, அதுல மௌலாவை பார்த்தாரு, இன்னும் சவாபு கூட. அப்ப அந்த பணக்காரர், அல்லாஹ்வை ஷுஹூது செய்யக்கூடிய பணக்காரர், அல்லாஹ்வை பார்க்காத ஏழைகளுடைய அல்லாஹ்வுடைய விலாயத்தின் பக்கம் நெருங்கியவராக இருந்தார். இந்த உம்மத்தில் சில அவுலியாக்கள் பஞ்சு மெத்தைகளில் படுத்தவர்களாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்தரமான கோடீஸ்வரராக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் பற்றி தெரியும் நினைக்காத, அவர் மக்கள் அனைவரை விட விலாயத்திலையும் கோடீஸ்வரராக இருப்பார். எத்தனையோ அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய மகான்களை கோடீஸ்வரர்களாக வச்சிருந்தார்.
குத்துபு நாயகம் ஆரம்பத்தில் ஒரு நாள் இல்லை 3 நாள் சாப்பிடாமல் ஒரு கவலம் உணவில்லாமலும் இருந்திருக்கிறார்கள். ஒரு நேரம் வந்தது, அவர்கள் குதிரையை கட்டி வைக்கக்கூடிய முளை குச்சிகள் கூட தங்கத்தில் அடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியும் அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை கொடுத்தாங்க. விளைஞ்சுங்களா? என்னுடைய நூறு நாயகம் விளைஞ்சுங்களா? அவங்க வரக்கூடிய காரு முதலமைச்சர்கிட்டே கிடையாது. அவங்க அந்த ஆந்திராவில், ஹைதராபாத், ஆந்திராவா கர்நாடகாவா எங்கேயோ ஒரு அவங்க வந்தாங்களே ஹைதராபாத்தில், அவங்க வச்சிருந்த காரு முதலமைச்சர்கிட்ட கிடையாது. அந்த மாதிரியான காரில் அல்லாஹ் கூட்டிட்டு வந்தான். ஏன்னா வந்து தைரியமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தான் இலாஹ்னு சொன்னான். உன்கிட்ட பிச்சை வாங்க இந்த ஊருக்கு வரல, நான் என் ரப்பனை இலாஹாக்கி வந்திருக்கிறேன். உங்கள்ட்ட வந்து பயான் செஞ்சுட்டு ஆளுக்கு 100 ரூபா காசு கொடுங்கன்னா அல்லாஹ் இலாஹ்னு உங்களுக்கு சொல்லிட்டு, அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யணும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்களையே இலாஹாக்குற மாதிரி, உங்களையே ரப்பாக்குற மாதிரி ஆச்சு. இல்லை விளைஞ்சுங்களா? எஜமான் அவர்கள் எப்படி வந்தாங்க? சிங்கம் மாதிரி வந்தாங்க. அவங்க வந்த கார் யார்ட்டையுமே கிடையாது. அந்த மாதிரி காரில் வந்தாங்க. என் ஃபைஜி நாயகம் வந்த கார் யார்ட்டையுமே கிடையாது, ஆல்பட்டில். அந்த மாதிரி காரில் வந்தாங்க. அல்லாஹ் அப்படியும் வாழ்க்கை கொடுத்தான். ஒரு வாரம் சாப்பிடாம என் ஃபைஜி நாயகம் இருந்தாங்க, அப்படியும் கொடுத்தான். அப்படியும் அல்லாஹ் பார்த்தா அப்பவும் அல்லாஹ் இலா ஆக்குனாங்க. கையில் சல்லி காசு கிடைத்தது, அதுலேயும் அல்லாஹ் பார்த்தாங்க. இதுலேயும் நீ தான் அல்லாஹ் இலாஹா இருக்க. அப்பவும் அந்த காசு தன்னுதுன்னு நினைக்கவே இல்லை. காசு வந்தால் பெருமை அடிக்கவே இல்லை. கோடி ரூபாய் அல்லாஹ் கொடுத்த போது அந்த காசு தன்னுதுன்னு நினைக்கல. அதுலேயும் மௌலாவை ஷுஹூது செஞ்சாங்க. அதனால அவர்கள் ஃபகீர்களில் சேர்ந்தவங்க தான். எவன் 1 கோடி ரூபாய் இருந்தும் அது என்னதில்லை மௌலா ஒன்றுது நினைச்சானோ அவன் ஃபகீர், புகராக்களை சேர்ந்தவன். 1 ரூபா காசு வச்சிருக்கான், அது என்னதுன்னு நினைக்கிறான், அவன் பணக்காரன் சேர்ந்தவன். அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. 1 ரூபாய்க்கு வச்சிருந்தான் கேள்வி கணக்கு இருக்குது பை. 1 கோடி வச்சிருக்கிறான், என்னதுன்னு சொல்ல அல்லாட்ட கேள்வி கணக்கு, நேராக சொர்க்கம் போயிடுவான் அவன். பே ஹிசாபோ கிதாபோ அசாபோ கிதாப், கேள்வி இல்லாமல் சொர்க்கம் போயிடுவான் அவன். விளைஞ்சா இல்லைங்களா? கேள்வி கணக்கே வரும். இங்கே பாருங்க, இப்போ நான் ஜோப்பில் 5000 வச்சுருக்கிறேன், காசு எடுத்து போலீஸ் வந்து என்னங்க 5000 கணக்கு காட்டு அப்படின்னு சொல்லி, சார் இது வந்து நான் கணக்கு சொல்லணும், இது இவரு சார் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? இப்போ இது அவரு சார் அப்படி கொடுத்துட்டேன். இப்போ என்ன செய்வேன்? என்கிட்ட கேட்பானா, நீ சொல்லு போய் காசு ஏது என்கிட்ட விட்டுருவான். அவர் ஆமாங்கன்ட்டார். அவர் இல்லைன்னு சொல்லுவார். ஆமாங்க எங்க காசு, இப்போ நீ கணக்கு சொல்லு. யார்கிட்ட கேட்பார் அவர்? ஏய் இந்த வீடு யாருதுங்க, நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்தார். இப்போ நான் வாடகை வீட்டில் அந்த வீட்டு வாடகைக்கு இருக்கிறேன். இந்த வீடு என்னது இல்லைங்க, இப்போ முதலாளி ஓனர் பக்கத்து வீட்டில் இருக்கார். அப்படியா அப்படியா, இந்த வீடு யாருங்க, என்னதுதாங்க, நீ கணக்கு கொடு, இந்த பேங்க்லேருந்து வந்திருக்கிறேன், ஒரு நோட்டீஸ் ஓட்டணும் அப்படி. இப்போ யாரை கேட்பான் அவன் கணக்கு? நானும் ஓனர் இல்லைன்ற கேள்வி. அது எவ்வளோ பெரிய மாளிகையாக இருக்குது, பிரம்மாண்டமான மாளிகை. மாதத்துக்கு 50,000 வாடகை கொடுத்து நான் குடியிருக்கிறேன். என்கிட்ட கேட்கவே மாட்டான். தெரிஞ்சுங்களா? இதனுடைய நோட்டீஸ்லாம் பேங்க்கில் இருக்குது. எனக்கே சார் பக்கத்து வீட்டில் ஓனர் இருக்கார், போய் கேளு. ஓனர் ஆமாங்க நான் தான் ஓனர்னா என்னதே கேட்குறாங்க. அவன் எவ்வளோ வேணா வச்சுக்கோ, நீ ஓனராக இருக்காது, நீ ஓனராக இருக்காது, அவன்கிட்ட விட்டுரு. யாரெல்லாம் இது ஒன்றுதுன்னு சொல்லி அல்ல எல்லாவும் என்னதுலாம் கிடையாது நான் சொல்லுவான். அதெல்லாம் தெரிஞ்சுங்களா? அல்ல ஆமாம் நான் தான்ருவான். அல்ல லட்சத்தில் துனியாவில் கூட போலீஸ்காரனை பற்றி இருந்தாங்க 5000 ரூபான்னு கொடுத்தா இவரு தான் இல்லைங்க என்னது இல்லைங்க அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. கணக்கு கொடுக்கணுமே பயந்து போய் கரைஞ்சா போய். இப்போ அல்ல அப்படி சொல்லுவான், நான் தான் ஓனர். இப்போ அல்ல தன்னைத்தானவா கேட்டுக்குவான், கேள்வி கேட்டுக்குவான். அம்மா அவனை பற்றி யாரும் கேட்க முடியாது, உன்னை பற்றி அல்ல கேட்பான். அப்ப நீ எல்லா வேணா துனியாவை அனுபவிச்சுக்க, என்னது இல்லைன்னு சொல்லிடு. ஏன்னா நான் இல்லா இல்லை, நான் இல்லா இல்லைன்னு சொல்லிடு. விளைஞ்சுங்களா? அதை பத்தி எந்த கேள்வியும் இல்லை. கேள்வி எனக்கு இல்லாம சொல்றதுக்கு போயிடும். என் உம்மத்தில் 70,000 பேர் எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் போய் விடுவார் என்று பெருமான சொன்னாங்க. அவங்கெல்லாம் பிச்சைக்காரனா வாழ்ந்தவங்களா? பிச்சைக்காரன்டே எல்லாம் கேட்பான். ஏன்னா அவன் பழைய துண்டு ஒரு பழைய கைலி எடுத்து அது கருப்பாக தான் இருக்கும் பார்க்குறது, அதுக்குள்ளே 4 சாமான் வச்சு மூட்டை கட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவன் கையில் ஒரு திருவோடு இருக்கும், சட்டியாவது இருக்கும், அலுமினியம் ஒடுங்கி போனால் அலுமினியம் சட்டி ஓட்டையாக இருக்கும். அது வேறு அது வச்சுருப்பான் இல்லைங்க. அது தவிர வேறு எதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன். அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்குதா? கேள்வி கணக்கு இருக்குது. ஏன் அந்த ஓட்டை சட்டிக்கு என்ன நன்றி செலுத்தினேன், அது கொடுத்தல அவனுக்கு. ஒரு பிஞ்ச செருப்பு போட்டிருக்கான் ஒரு பிச்சைக்கார, வேறு எதுவுமே அவன்கிட்ட இல்லை. அதுக்கும் அல்லா கியாமத்தில் நிற்க வச்சு கேள்வி கேட்பான். அந்த பிஞ்ச செருப்பு உனக்கு கொடுத்தனேன் நன்றி செலுத்தினாயா? அதுவும் கேட்பான் அல்லா தாலா. அப்போ ஒரு சின்ன அணு ஒரு சின்ன குண்டூசி வச்சுருந்தாலும் கேள்வி கேட்பான் அல்லா தாலா. எப்போ கேட்க மாட்டான்? நீ உலகத்தையே வச்சுக்கோ, பள்ளப்பட்டியில் 4 தெரு வாங்கி குமிச்சிடு,
எல்லாத்தையும் வாங்கி இது என்னது இல்லை ரொம்ப ஒன்றுது நீ போயிட்டே ஏறி இதான் என்னதுன்னு சொல்லிட்டு போயிட்டே ஏறி நான் ஓனர்கிட்ட கேட்டுக்கிறேன் நான் தான் ஓனர் இல்லைன்னு தச்சுக்கோ இந்த வீட்டிலே இருந்து முத்தஜல்லியா இருப்பவன் யாரும் இல்லை இந்த வீட்டிலிருந்து தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை எல்லாத்தையும் முதலாட்ட ஒப்படைச்சு இந்த காரை கொடுத்தவன் யாரும் இல்லை பைக் கொடுத்தவன் யாரும் இல்லை காசு கொடுத்தவன் யாரும் இல்லை இதுக்கு சொந்தக்காரன் யாரும் இல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சு நீ வெறும் ஆளா உட்காந்துக்கோ உன்னையே கேட்குறாங்க நான் தான் பிச்சைக்காரர் பேன உன்னையே கேட்குறாங்க உனக்கு கேள்வி எனக்கு கிடையாது பே ஹிசாபோ கிதாபோ ஐதாபோ அதாப் தாபத் அஹ்ல சுன்னத் பேல ஆக்கும் சலா அவங்க கொண்டு போயிருவாங்கல்ல எந்த கேள்வி எனக்கு இல்லாமல் அல்லா தோல்ல கொண்டு போயிருவோம் நம்ம விளஞ்ச பை வலா தஜஅல் மஅல்லாஹி இலாஹன் வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் அது ஒன்று தான் எனக்கு கோபம் வருது அல்லாஹ் கூட இன்னொருத்தனை இலாஹ ஆக்கணும் அல்லாஹ் பிடிக்காது அல்லாஹ் தவிர இன்னொருத்தனை இலாஹாக உன் தேவைகளை பூர்த்தி செய்பவனாக யாரையுமே ஆக்காது பயன்படுத்த வேண்டாம்னு சொல்ல அல்லாஹ் தஆலா காசு பணங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பிள்ளை குட்டி பெத்துக்க வேண்டாம்னு சொல்ல லட்சக்கணக்கா விளைஞ்சு காசு பணம் சேர்த்துக்கோ டசன் கணக்கில் பிள்ளை பெற்றுக்கோ யார் வேணான்னு சொன்னா எல்லாம் வச்சுக்கோ ஆனால் இவைகளை இலாஹா ஆக்காத கோடிக்கணக்காக காசு வச்சுக்கோ 10-15 வீடு கட்டிக்கோ அவைகளை என் இலாஹாக அவைகள் தான் என் தேவையை பூர்த்தி செய்வதாக ஆக்காது இலாஹ் அல்லாஹ் ஒருத்தன் தான் ஹாஜத் ரவா இந்த அனைத்திடம் இருந்து தேவைகளை பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அதை மனசுல ஆணித்தரமா வச்சுக்கோ வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர் இன்னீ லகும் மின்ஹு நதீரும் முபீன் திரும்ப சொல்ற கேட்டுக்கோ அந்த அல்லாஹ்விடம் இருந்து உன்னை எச்சரிப்பவனாக நான் வந்திருக்கிறேன் என்ன எச்சரிக்கிறவனாக வந்திருக்கிறேன் இன்னொருத்தனை இலாஹ ஆக்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய செய்தி அதைத்தான் ராவும் பகலும் நம்ம ஷேகுமார்கள் பாடுபடுறாங்க இப்போ கல்புல மாசிவல்லா வந்து அடைஞ்சு உட்காந்துச்சு அதனால கல்பு இருள் அடைஞ்சு போயிடுச்சு அதனால மௌலா தெரிய மாட்டேங்கிறான் மாசிவல்லா நோத்து ஹக்கு ஸாஹிர் பசூரத் ஷை ஹக்கு ஸாஹிர் பசூரத் ஷை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி 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 அந்த மாசிவல்லா சுத்தமா கல்பை விட்டு நகத்துனா நீ பார்க்கும் இடமெல்லாம் மௌலா தெரியும் ஐனமா துவல்லு எந்த பக்கம் உன் முகத்தை திருப்பினாலும் ஃபஸம்மா வஜ்ஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அந்த திருமுகத்தை நீ பார்ப்பாய் அந்த திருமுகம் உனக்கு காட்சி தரும் அந்த திருமுகத்தை பார்த்து ரசிக்கலாம் திருமுகத்திலே பேசலாம் அவனும் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான் அல்லாஹ் அவனும் ஒன்று அல்லா தஆலா ஒன்று பேச ஆரம்பிச்சிருவான் அல்லா தஆலா நீ அவனை பார்த்து ரசிக்கலாம் பேசி ரசிக்கலாம் எப்பங்க நீ அல்லாஹ் தஆலாவை தவிர இன்னொன்று இலாஹா ஆக்கலைனா வலா தஜஅலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர் இன்னீ லகும் மின்ஹு நஸீரும் முபீன் அது அன்பர்களே இந்த ஜோஷில் வேறு பக்கம் செய்தி போத நான் விரும்பலை ஆகவே சதாவும் அல்லாஹ்வை இலாஹாக்கி அல்லாஹ்வை அன்ஃபுஸிலும் ஆஃபாக்கிலும் தன்னிலும் பிறதிலும் ஹக்கையே தரிசித்து வாழ்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்போ திக்ர் செய்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்ய போகிறோம் சுத்தமாக ஒவ்வொரு தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதும் எதுவெல்லாம் உங்கள் கல்பில் கவலை தரக்கூடியதாக இருக்கிறதோ எல்லாத்தையும் தூக்கி எறிங்க எதுவெல்லாம் உங்கள் கல்பில் சங்கடம் உண்டாகுதோ லா இலாஹ அது இலாஹ இல்லை அது இலாஹ இல்லை அது இலாஹ இல்லை அல்லாஹ் என்னை சந்தோஷமாக வாழ வைப்பான் என்று அல்லாஹ்வை இலாஹாக்கி பரிபூர்ணமாக ஹக்கின் பக்கம் கவனம் செலுத்தி சொல்லுங்கள் மனசில் தந்தை வர்றாங்க லா இலாஹ இல்லை என் தந்தை எனக்கு தெய்வம் இல்லை என் தந்தை ரப்பு இல்லை என் தாய் எனக்கு ரப்பு இல்லை எதுவெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்று ஒன்றா சொல்லி கல்பில் லட்சக்கணக்கான வஸ்துக்கள் அத்தனையுமே இல்லைன்னு ஆகிருக்கு கல்வி பரிசுத்தமாயிடும் சொல்லுங்க பாப்போம் அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அன்பர்களே இப்போ கல்பை சுத்தப்படுத்தியாச்சு அல்லாஹ் தவிர எந்த வஸ்துவும் இலாஹ இல்லை என்று உறுதியாக்கியாச்சு இப்போ என்ன செய்யணும் அல்லாஹ் சொல்லும்போது அந்த அல்லாஹ் ஒருவன் தான் என் இலாஹ் அவன் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் இது நாள் வரை என் தேவை எதெல்லாம் பூர்த்தி ஆனதோ அதுவும் அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான் இனி என் தேவை எதுவெல்லாம் பூர்த்தியாக வேண்டுமோ அதையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்வான் அல்லாஹ் ஒருவனைத்தான் நான் நம்புகிறேன்
இப்போ உங்கள் தேவைகளை அல்லாஹ் முன்னாடி வைங்க. யாரா இன்னென்ன தேவைகள் எனக்கு இருக்கிறது, எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், கல்யாணம் ஆகணும், பிள்ளைங்களுக்கு ஷிஃபா வேணும், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அல்லாஹ் முன்னாடி வைங்க. வியாபாரத்தில் பறக்கத்து வேணும், துனியாவையும் வைங்க, ஆகிரத்தையும் வைங்க. அல்லாஹ் முன்னாடி வச்சு அல்லாஹ் மட்டும் தான் எனக்கு அதை கொடுக்க முடியும். துனியாவில் வேறு யாரும் முயற்சி செஞ்சாலும் நடக்காது. அல்லாஹ் தஆலாவுடைய கருணை மட்டும்தான் என்னை வாழ வைக்கும். அந்த உறுதியோடு அல்லாஹ் மட்டும் தான் என்ற உறுதியோடு ஒவ்வொரு தேவையும் முன்னாடி வச்சு அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு எந்திரிச்சு போகணும். இன்ஷா அல்லாஹ் கேளுங்க அல்லாஹ்ட்ட. நீ தான் கொடுக்கணும் அல்லாஹ், வேற யார்கிட்ட நான் போவேன்? தேவையில முன் வச்சு கதறுங்க அல்லாஹ்ட்ட. வேற யாரும் தர முடியாது, வேற யார்கிட்ட நான் போக முடியாது. அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. அல்லாஹ் அல்லாஹ் அந்த தேவையை நீங்க வாங்கிட்டு போகணும் அல்லாஹ்ட்ட இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ். கண்ணீர் விட்டு கேளுங்க அல்லாஹ்ட்ட. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நண்பர்களே, நீங்களும் கேட்டீங்க, நானும் யாரில் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தரையும் விட்டுறாத ரப்பே. அவர்களுடைய என்ன தேவையை உன் முன்னால் வைத்தார்களோ அந்த தேவையை உன் கருணையால் நிறைவேற்றி கொடுத்துறாங்களான்னு கேட்டேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாருங்கள், என்ன இந்த இடத்துல நீங்கள் கேட்டீங்களோ நிச்சயமாக அல்லாஹ் சீக்கிரமாக கொடுத்துருவான். தாய்மார்களும் சரி, பெரியவங்களும் சரி, என்னவெல்லாம் கேட்டீங்களோ நிச்சயமாக நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அல்லாஹ் அதை நிச்சயமாக கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய புனிதமிகு திருநாமங்களில் ஒன்று யா ஹய்யு யா கையூம். இதை கொண்டு கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். இப்போ அல்லாஹ்ட்ட கதறுங்க, யா ஹய்யு யா கையூம். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இப்போ கொஞ்ச நேரம் அல்லாஹ்ட்ட மனசில் உங்கள் கோரிக்கையில் உனக்கு என்ன நன்மை கேளுங்க. ஜி யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சிடு அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த புனிதமிகு மஜ்லிஸில் கலந்துக்கிட்டோம் அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை வெளியே போய் சொன்னால் எங்களை கேவலமாக நினைப்பாங்கிறப்ப நான் உன்ட்ட மட்டும் சொல்கிறோம் அல்லாஹ். என் குடும்பத்தாருடைய தேவைகள், என் உறவுகளுடைய தேவைகள் நிறைவேற்றி வைரப்பே. கேளுங்க, மனசில் அல்லாஹ்ட்ட கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க, அல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. உங்க மனசளவில் மனசுக்குள்ளே கேளுங்க. ஒன்றுன்னா துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் கேளுங்க, உங்களுக்கும் கேளுங்க, மற்றவர்களுக்கும் கேளுங்க, எல்லா முஃமினான மக்களுக்கும் கேளுங்க, மொத்த ஊருக்கும் கேளுங்க. யா அல்லாஹ், இந்த மொத்த ஊரும் களிமா விளங்கிடணும் அல்லாஹ். மொத்த ஊருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குறப்பே. யா அல்லாஹ், நாங்கள் எங்கெல்லாம் மதரசா நடத்துகிறோமோ சொந்த இடம் கூட அல்லாஹ். என்ன வேணுமோ கேளுங்க அல்லாஹ்ட்ட, உங்களுக்கும் மனைவி மக்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான உறுதியாக கேளுங்க. ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, கொடிய வியாதிகளை விட்டு எங்கேயும் குடும்பத்தாரையும் பாதுகாத்து ஹராமை விட்டு பாதுகாத்துக்க அல்லாஹ். ஹலால ரிஸ்க் கொடு யா அல்லாஹ். மக்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்க தௌஃபீக் செய்யுங்க. கேளுங்க, என்ன வேணால் கேளுங்க. ஜமான்டா பெற்றோர்களுக்காக கேளுங்க, வாப்பா அம்மாவுக்கு நீண்ட வயசை கொடு அல்லாஹ். ஆஃபீஸெல்லாம் எங்கள் வாப்பா அம்மாவுடைய துவா வாங்க தகுதியை கொடுங்க, அவங்கள ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு அல்லாஹ். நாங்கள் வாழ்நாளெல்லாம் மற்ற மக்களுக்கு நன்மை தரக்கூடியவர்களாக எங்களை வாழ்க்கையை ஆக்கிற அல்லாஹ். கேளுங்க. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه اللهم صل على محمد اللهم صل عليه وسلم
اللهم صل على محمد اللهم صل على محمد يا رب صل عليه وسلم.